எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகள் பார்த்து அதிக சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற மேலான ஆதரவுக்காக உங்களுடைய சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்துகிறார் என்று நினைக்கும் பொழுது என் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 23:24 சொல்லுகிறது, அவர் என்னை எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக, எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்று சொல்லி இன்றைக்கு எங்கே திறமையான உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் கஷ்டப்படுகிற சூழ்நிலைகளும் உண்டு. எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் நிறுத்துகிறாரோ அந்த அளவுக்கு கர்த்தர் சில பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவம், காரணமில்லாமல் உபத்திரவம் கொடுக்கிறார்கள், காரணமில்லாமல் நம்மை பயக்கிறார்கள், காரணமில்லாமல் நம்மை சபிக்கிறார்கள், காரணமில்லாமல் நம்மை ஏளனமாய் பார்க்கிறார்கள் என்று சொல்லி பல காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. என் அன்புக்குரிய ஜனங்களை, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வேலை, நீங்கள் இருக்கிற வீட்டில் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் போகிற இடத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு நெருக்கம், வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கம் உங்களை போட்டு அழுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா உபத்திரவத்தையும் நான் நீக்கி போட போதுமானவராய் இருக்கிறார். ஏன் அவர் நம்முடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீக்கி விடுவிக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, யோவான் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர். நம்முடைய எல்லா உபத்திரவத்திற்கும் விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்வோம். நெருக்கமான சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கலாம், எப்பொழுது என் ஜீவனை விட்டு போகும் என்று சொல்லி சாவை தேடிக்கொண்டிருக்கலாம். பொறுமையாயிருங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் சாக வேண்டிய ஜனமல்ல. கர்த்தர் உங்களுக்கென்று மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமாய் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் கிருபையாய் நிரப்பி வழி நடத்தும். என் பிள்ளைகள் போராடுகிற எல்லா போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவீராக. இன்றைக்கு ஒரு மாறுதல் உண்டாகட்டும். தயவும் காருண்யமும் என் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். ஒரு வெளிச்சம் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். போராடுகிற எல்லா போராட்டங்களும் அடங்கி போகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய கரம் ஆதரவாய் துணையாய் இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு உமக்கு ஆண்டவரை ஏறெடுக்க செலுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரை எல்லா உபத்திரவத்திற்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எந்தெந்த வீட்டிலெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொட்டித்தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.